அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து போலீஸ் எக்ஸாமுக்கு வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம முதலாக 6ஆம் வகுப்புலேருந்து பாக்ஸ் கொஸ்டின், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா புக் பேக், இந்த ரெண்டையும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். எஸ்ஏ எக்ஸாம், பிஜி எக்ஸாம் இந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸ் கொஸ்டின் அடுத்து புக் பேக் இதில் தான் பார்த்திங்கன்னா கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து முந்தின வருடம் அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அந்த வகையில் நம்ம வந்து இந்த வீடியோவில் தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பாக்ஸ் கொஸ்டின் அடுத்து பார்த்திங்கன்னா புக் பேக் இது வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். விளக்கம் கொடுத்து உங்களுக்கு நீட்டாக கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அதனுடைய பிடிஎஃப் வந்து நம்ம வந்து பாக்ஸ் கொஸ்டின் பிடிஎஃப் மட்டும் நம்ம வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் கிடையாது, பிஜி எக்ஸாமுக்கான சிலபஸ் இருக்குது இல்லையா, அதுவுமே நம்மளோட டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிட்டு பின் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அதில் யூஸ் பண்ணி சிலபஸும் பார்த்துக்கோங்க. புதுசாக படிக்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. சிலபஸ் பிஜி எக்ஸாம் சிலபஸ் இருக்குது. ஸோ இந்த டெலிகிராம் சேனல் லிங்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுறேன். ஸோ முதல்ல பார்த்திங்க அப்படின்னா 6ஆம் வகுப்புலேருந்து நம்ம கண்டிப்பாக பண்ண போகிறோம். அதில் முதல் பாடம் அறிவியல் மற்றும் சமூக அறிவியலேருந்து பார்க்க போகிறோம். அதில் முதலாக அறிவியலிருந்து முதல் பாடம் அளவீடுகள் அப்படிங்கிற நம்ம அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின் அடுத்த புக் பேக்கை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க. முதல்ல ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பன்னாட்டு அழகுமுறை சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ்ஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பன்னாட்டு அழகுமுறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸோ உலகம் முழுவதும் ஒரே அளவீடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான அழகுமுறை கொண்டு வந்தால் பார்த்திங்கன்னா அந்த பன்னாட்டு அழகுமுறை எப்போ 1760 நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த வருடம் தான் பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், இந்த இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் கொடுத்துருக்காங்க முதல்ல கொஞ்சம் கெல்வின் மீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எதனுடைய அந்த எஸ்ஐ அலகுன்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா கெல்வின் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ கெல்வின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு. அடுத்து தொலைவு அப்படிங்கிறதுடைய எஸ்ஐ அலகு தான் பார்த்திங்கன்னா மீட்டர். அடுத்து ஆம்பியர், அது பார்த்திங்கன்னா மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு. காலத்தின் எஸ்ஐ அலகு என்னென்னு பார்த்திங்கன்னா வினாடி, செகண்ட். அடுத்து பொருட்களின் அளவினுடைய இந்த எஸ்ஐ அலகு மோல். நிறை அதனுடைய எஸ்ஐ அலகு தான் பார்த்திங்கன்னா கிலோகிராம். ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு பார்த்திங்கன்னா கேண்டிலா. ஓகே, அந்த கொஸ்டின் ஒரு டவுட்ஃபுல்லான கொஸ்டின். எது லாஸ்ட் கேண்டிலா இருக்குது இல்லையா, நான் ஒரு இன்ஸ்டா பேஜில் ஒரு குஸ் போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அந்த தப்பை பண்ணியிருந்தீங்க. என்ன தப்பு? நான் கேட்டிருந்தது கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒளி திறனின் எஸ்ஐ அலகு என்ன. அதுக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கேண்டிலா அந்த மாதிரி வச்சுருந்தேன். ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா கேண்டிலா அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருந்தீங்க. அது தவறான விடை. ஸோ ஒளித்திறனின் எஸ்ஐ அலகு அப்படின்னா தான் ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகுனா தான் கேண்டிலா. அப்போ ஒளித்திறனின் எஸ்ஐ அலகு என்னப்பா? லூமன். இது நிறைய பேர் கமெண்ட் ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க. ஆனால் அதை விட அதிகமான பேர் பார்த்திங்க அப்படின்னா கேண்டிலா அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருந்தீங்க. அதுவும் தவறான விடை. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் வந்து ட்விஸ்ட்டாக இருக்கும், அதாவது குழப்புற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? டக்குன்னு போடுவீங்க, போடக்கூடாது. முதல்ல கேள்வி நல்லா படிக்கணும், அதுக்கடுத்து ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? 4 ஆப்ஷனையும் பார்க்கணும். ஸோ மொதல் ஆப்ஷன்லாம் கேண்டில் வச்சுருப்பாங்க. நிறைய பேர் கேண்டில் சூஸ் பண்ணுவோம் டக்குன்னு, அதை மொதல் ஆப்ஷனில் வச்சுருப்பான். சூஸ் பண்ணக்கூடாது. 4 ஆப்ஷனையும் பார்த்துட்டு தான் ஃபஸ்ட் ஆப்ஷனாக, 2ஆம் ஆப்ஷனா, 3ஆம் ஆப்ஷன், 4ஆம் ஆப்ஷன் சூஸ் பண்ணி கரெக்டாக போடணும். ஸோ இப்போ ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு என்னது? கேண்டிலா. ஒளித்திறன் எஸ்ஐ அலகு என்னது? லூமன். நல்லா புரிஞ்சுக்கணும். லூமன் ஒளித்திறன், ஒளித்தெரிவு வேறு வேறு. ஸோ அடுத்து எனக்கு பார்க்கலாமா? வேறு என்ன பாக்ஸ் கொஸ்டின் இருக்குது? இது ஒரு படம் கொடுத்துருக்கான். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த கருவியில் கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. தராசு, மீட்டர் அளவுகோல்னு கொடுத்துருக்காங்க. இது சிம்பிள் தான், எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் கொஸ்டின் எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷார்ட் நோட் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மேலே பார்த்து தான் லைனாக கொடுத்துருக்கான். நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர், நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம், காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடின்னு சொல்லி கொஞ்சம் நீட்டாக கொடுத்துருக்கான். ஓகேவா? அடுத்து இந்த இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது தேவையில்லை. ஓகேவா? ஸோ டெசினுடைய அந்த பன்மடங்கு என்னென்னு கேட்பாங்க. 10ல் 1 பங்கு, 100ல் 1 பங்கு, 1000ல் 1 பங்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? வேறு என்ன இருக்குது? ஸோ இது செயல்பாடு நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை பாக்ஸ் கொஸ்டின் அடுத்து புக் பேக்கு. உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பார்க்குறாங்க, உங்களுக்கு காமி பாருங்கள். இந்த இருக்குது பாருங்கள், இதான் அது. இந்த மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நிறைய பேருக்கு தெரியும். நீங்கள் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? இந்த மாதிரி பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா, மேலும் அறிவோமா, தகவல் பிழை, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. அதுதான் பாக்ஸ் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்மளுக்கு முக்கியமாக கேட்பாங்க. அதை நல்லா தரவாக படிச்சுக்கணும். புக்கு ஃபுல்லாக படிக்கணும், 2வது விஷயம். ஆனால் இந்த பாக்ஸ் கொஸ்டின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? ஸோ பிஜி எக்ஸாம், எஸ்ஏ எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதமான ஒரு கேள்வி தான் இந்த பாக்ஸ் கொஸ்டின். ஓகேவா? நல்லா படிச்சுக்கணும். ஸோ முதல் பாக்ஸ் கொஸ்டின் பார்த்துடலாமா? பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு. எனவே அங்கு எடை குறைவாக இருக்கும். ஆனால் இரண்டிலும் நிறை சமமாகவே இருக்கும்.
நிலவின் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசையைப் போல 1/6 இருப்பதால் நிலவில் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட 6 மடங்கு குறைவாக இருக்கும். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்து பூமியில் ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது இருக்குது அப்படி தான். ஸோ நம்ம வந்து வானில் பறக்காமல் இருக்கிறதுக்கு, அதாவது ஈர்ப்பு விசை இருக்க பற்றி நம்ம வந்து பறக்காமல் இருக்கிறோம். ஓகேவா? நிலவில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணீரை மிதக்க மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்கும். ஸோ அதுதான் அந்த இதை கூறியிருக்காங்க. இன்னொன்று என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்குது அப்படின்னா, இதில் ஒரு கேள்வி இருக்குது. என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, பூமியை விட நிலவில் அந்த ஈர்ப்பு விசையானது எத்தனை மடங்கு குறைவாக இருக்கும்னு கேட்பாங்க. அதுதான் நமக்கு கொஸ்டின். ஓகேவா? எத்தனை மடங்கு? 6 மடங்கு. அப்போ உங்களுடைய எடை பார்த்திங்க அப்படின்னா மாறுபடும். எப்படி மாறுபடும்? நீங்கள் சப்போஸ் பூமியில் 60 கிலோ இருக்கீங்க அப்படின்னா, நிலவில் உங்களுடைய எடை பார்த்திங்க அப்படின்னா 10 கிலோ. நிறைய சமமாகத்தான் இருக்கும். நம்ம நிறைய யாரும் பார்க்குறதில்ல, நம்ம எடையை தான் பார்ப்போம். ஓகேவா? ஸோ அப்போது நீங்கள் இதில் 70 கிலோ இருக்கீங்கன்னா அங்கே உங்களுடைய வெயிட் அப்படிங்கிறது எவ்வளவு? எத்தனை மடங்கு குறையும்? 6 மடங்கு குறையும். ஸோ அப்போ 6 மடங்கு குறைஞ்சா எவ்வளவு? நீங்கள் 60னா 6 மடங்கு குறைஞ்சா 10, 70னா 7 கிலோ இருப்பீங்க. ஓகேவா? 7 10 70 அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கும். தான் கொஸ்டின். இந்த ஒரே கொஸ்டின் என்ன கொஸ்டின்னா, பூமியை விட நிலவில் அந்த ஈர்ப்பு விசையானது எத்தனை மடங்கு குறைவு, அல்லது நிலவை போல் எத்தனை மடங்கு அதிகம்னு கேட்பாங்க பூமியில். அப்போ 6 மடங்கு குறைவு, 6 மடங்கு அதிகம். இதுதான் நீங்கள் ஆன்சராக போடலாம். முதல் பாக்ஸ் கொஸ்டின் இதுதான். வேறு என்ன இருக்குது? ஸோ இந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க. 100 மில்லிகிராம் ஈக்குவல் டு 1 கிராம், 1000 கிராம் ஈக்குவல் டு 1 கிலோகிராம், 1000 கிலோகிராம் ஈக்குவல் டு 1 டன்னு. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா 1000 மில்லிகிராம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா தங்கத்தில் பார்க்கலாம், கோல்ட்டில். ஸோ இந்த 1 கிராமுக்கு குறைவாக இருக்கிறத சொல்லுவாங்க. 100 மில்லி, 200 மில்லி, 600 மில்லின்னு சொல்லுவாங்க நகை கடைகளில். அடுத்து 1000 கிராமுங்கிறது எங்கே பார்க்கலாம்? நம்ம வந்து சாதாரணமாக மளிகை கடையிலே பார்க்கலாம். அப்படி தானே? ஸோ 1 கிலோ அரிசி கொடுங்க, 250 கிராம், அதாவது 1/4 கிலோ அரிசி கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். அந்த மாதிரி இருக்கும். 1000 கிலோகிராம் எங்கே பார்க்கலாம்? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா குடோன்கள், அதாவது அரிசி குடோன் இந்த மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் பார்க்கலாம். 1 டன் அரிசி போகுது, 10 டன் அரிசி போகுதுன்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறது எத்தனை? 1000 கிலோ தான் 1 டன்னு அப்படிங்கிறத முன்னே வச்சுக்கணும். அப்போ 10 டன்னா 10,000 கிலோ, அது மட்டும் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது? ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா தராசு. ஓகேவா? தராசு கொடுங்க, டிஜிட்டலு. இது நம்ம நார்மலாக பின்னாடி இந்த தராசு. மேலும் அறிவும் இருக்குது. ஸோ இந்த இதை முதல்ல பார்த்துடலாம். 2 கொஸ்டின் இருக்குது இதில். ஓகேவா? முதல்ல இந்த பாக்ஸ் கொஸ்டின் பார்த்துடலாம். ஓகேவா? அந்த முற்காலத்தில் இருக்குல்ல, அதை பார்க்கலாம். இதில் இது இல்லைன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வாசிக்கிறேன், கேட்டுக்கோங்க. முற்காலத்தில் மக்கள் பகல் நேரத்தை கணக்கிட மணல் கடிகாரம் மற்றும் சூரிய கடிகாரத்தை பயன்படுத்தினர். தரையில் நடப்பட்ட ஒரு குச்சியின் நிழலினை கொண்டும் நேரத்தை கணக்கிட முடியும். மணல் நிரப்பப்பட்ட ஒரு சிறிய துளையுடைய பாத்திரத்தை கொண்டும் காலத்தை கணக்கிடலாம். அந்த பாத்திரத்தில் உள்ள மணலானது கீழே விழ ஆரம்பிக்கும். இதனை பயன்படுத்தி காலத்தை கணக்கிடலாம். ஸோ இதெல்லாம் முன்னாடி இருந்த அந்த நம்ம வந்து டைம் பார்க்குற அந்த மெத்தட் சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் அவ்வளோ கொஸ்டின் இல்லை. ஸோ இதை பார்த்துடலாம். இந்த இருக்குது பாருங்கள், மேலும் அறிவோம். இந்த இருக்குது பாருங்கள், இது முக்கியமான கொஸ்டின், மறந்துடக்கூடாது. நிறைய கொஸ்டின் இருக்குது. ஓகேவா? என்ன கொஸ்டின் போடுறேன் பாருங்கள். ஓடோமீட்டர் என்பது தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாகும். அப்போ ஓடோமீட்டர்னு கொஸ்டின் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் அந்த கருவி என்னென்னு கேட்பாங்க. ஓடோமீட்டர். ஓடோமீட்டர் வேறு, ஸ்பீடோமீட்டர் வேறு, புரிஞ்சுக்கணும். நான் ஒரு கொஸ்டின் தப்பாக சொல்லியிருப்பேன் முன்னாடி. அந்த பன்னாட்டு அலைமுறைகளில் எஸ்ஏ அலைமுறை அது பார்த்திங்கன்னா 1760 இல்லை, 1790. ஓகேவா? அதான் நான் மாற்றி சொல்லியிருப்பேன். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? ஸோ அப்போ ஓடோமீட்டர் என்ன தெரிஞ்சுக்கணும். என்னது? வாகனங்கள் கடக்கும் தொலைவை கண்டறியக்கூடியது. எது? நீங்கள் பைக்கில் மேலே முன்னாடி மீட்டர் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, அதில் முள் தூக்கும் இல்லையா, அது வந்து ஸ்பீடோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகிறீங்க அப்படிங்கிறத கணக்கிடுவதற்கு கடந்த தொலைவை கணக்கிடப்படுவது தான் ஓடோமீட்டர். அதுக்கு உள்ள ஒரு நம்பர் ஓடும் பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர். நல்லா புரிஞ்சுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்கும். அப்படி தானே? ஸோ 13,000 கிலோமீட்டர் ஓடிருக்கேன் வண்டி அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அந்த மீட்டர் சுற்றுறனால தான் கணக்கிடப்படுகிறது. அதுதான் பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர். அந்த முள்ளை நீங்கள் ஆக்சிலேட்டரை முறுக்குனதும் அந்த முள் தூக்கும் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர். அது வாகனம் எவ்வளவு வேகத்தில் செல்கிறது அப்படிங்கிறத கணக்கிடக்கூடியது தான் ஸ்பீடோமீட்டர். இது ஓடோமீட்டர். அடுத்து மெட்ரிக் அலகுமுறைகள் அல்லது திட்ட அளவுகள் 1790 பிரெஞ்சு நாட்டினரால் உருவாக்கப்பட்டது. அப்போ இதில் ஒரு கொஸ்டின் இருக்குது. என்ன கொஸ்டின்? எஸ்ஏ அலகுமுறை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது, யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்த ரெண்டுமே கேட்பாங்க. எப்போது? 1790 அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. யாரால்? பிரெஞ்சு நாட்டினரால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அவ்வளோதான். அந்த ரெண்டு நான் வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின். தற்காலத்தில் நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படும் அளவுகோல் 16ஆம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வெல் என்ற அறிவியல் அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டது. நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஸ்கேலு,
பிளாஸ்டிக் ஸ்கேல் இருக்குது, இரும்பு ஸ்கேல் இருக்குது, மர ஸ்கேல் இருக்குது, எல்லாமே இருக்குது இல்லையா. அந்த ஸ்கேல் எல்லாமே பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு ஆள் யார், வில்லியம் பெட்வெல் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டதான் நம்ம யூஸ் பண்ணுற தற்போதைய இந்த இது அளவுகோல் ஸ்கேல்னு சொல்கிறாங்க இல்லையா அது. அப்போது தற்கால அளவுகோலை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்பாங்க, யார், வில்லியம் பெட்வெல். அவள் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர், 16ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். 2 கொஸ்டின் இருக்குது. அடுத்து, பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான படித்தர மீட்டர் கம்பி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இந்த மீட்டர் கம்பியின் நகல் ஒன்று டில்லியில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் உள்ளது. அதாவது பிரான்ஸில் அந்த பாரிஸில் ஒரு அந்த சயின்ஸ் மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் நீளமுள்ள அந்த ஒரு கம்பி அப்படியே வச்சுருக்காங்க. அந்த கம்பி தான் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற 1 மீட்டருக்கான அந்த அளவுகோல். இப்போ 1 மீட்டர் எப்படி கண்டுபிடிச்சாலும் தெரியல இல்லையா, அந்த கம்பினால தான் அது 1 மீட்டர்னு சொல்லி நம்ம அளவுகோலாக வச்சுட்ருக்கோம். அவ்வளோதான். அதே மாதிரி தான் அதே இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு இதில் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா 1 கிலோகிராம் என்பது பார்த்தீங்கன்னா அந்த அதே இதில் உள்ள ஒரு பால் இருக்கும், உருண்டை. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 1 கிலோன்னு சொல்கிறாங்க வெயிட்டு. நம்ம படியெலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் இப்போ நான் டிஜிட்டல் தலை யூஸ் பண்ணுறேன். அது எப்படி 1 கிலோ கண்டுபிடிக்கிறாங்கன்னா அங்கே உள்ள அந்த பிளாட்டினம் இரிடியம் அந்த கலவையினால பால் தான் பார்த்தீங்கன்னா 1 கிலோ நம்ம வந்து ஒரு அளவாக எடுத்து வச்சுருக்கோம். அதுதான் 1 கிலோ அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் இருக்குது. ஓகேவா. ஸோ முதல்ல என்ன பார்த்தோம், ஓடோமீட்ரு பார்த்தாச்சு. ரெண்டாவது என்னது 1990 எஸ்ஏ அழகுமுறை. அடுத்து தற்காலத்தில் ஸ்கேலை கண்டுபிடிச்சவர் யார், வில்லியம் பெட்வெல். அடுத்து என்னது, பிரான்ஸ் நாட்டில் பிளாட்டினம் இரிடியம் அந்த மீட்ரு 1 மீட்டர் கம்பி, அதே மாதிரி 1 கிலோகிராம் அந்த பால். ஓகேவா. வேறு என்ன இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 11 நிமிஷம் போயிடுச்சு. ஒரு 15 நிமிஷமாக வீடியோ போடுறோம். ஓகேவா. ஸோ அதுக்கு மேலே வேண்டாம், நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு தெரியும். ஸோ 15 நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ முடியுமோ முடியும். ஓகேவா. இதுதான் பாடம் முடிஞ்சு, ஒரு பாடம் முடிச்சு கரெக்டாக இல்லை, ஒரு பாடத்தை முடிச்சிடுவோம். அவ்வளோதான், ஒரு பாடம் முடிப்போம் ஒரு வீடியோவில், கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புக் பேக் இருக்குது, அதை பார்த்துடலாமா. அது எனக்கு சரியான விடைகள் சொல்கிறேன். சரியாக இருந்தால் ஏற்றுக்கோங்க, தவறாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு சரியான விடையை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ முதல் கொஸ்டின் பாருங்கள், ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது எது, மீட்டர் அளவுகோலா, மீட்டர் கம்பியா, பிளாஸ்டிக் அளவுகோலா, அளவு நாடாவா, இதான் நமக்கு கேள்வி. ஸோ என்ன சொல்லலாம், இப்போ மீட்டர் அளவுகோல்னா நீளமாக இருக்கும், மரத்தை அளவிட முடியாது. வேறு என்ன இருக்குது, மீட்டர் கம்பியாக அளவிட முடியாது. பிளாஸ்டிக் அளவுகோலா, நம்ம மரத்தை சுற்றும் போது அது உடஞ்சிரும். ஸோ அப்போ அளவு நாடா, நம்ம டெய்லரை யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த அளவு நாடா தான் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தினுடைய சுற்றளவை அளவிட பயன்படும் ஒரு அளவுகோல். ஆப்ஷன் ஈல இருக்குது பாருங்கள், அதுதான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர், அளவு நாடா. ரெண்டாவது கொஸ்டின், 7 மீட்டர் என்பதை சென்டிமீட்டரில் மாற்றினால் கிடைப்பது. ஸோ 1 மீட்டர் அப்படின்னா எத்தனை சென்டிமீட்டர் நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஸோ 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர், அதாவது 100 சென்டிமீட்டர். அப்போ அங்கே 7 மீட்டர் இருக்குது. இது நமக்கு கிடைக்க என்ன பண்ணலாம், இந்த 7 கூட 100 சென்டிமீட்டரை பெருக்கிடுங்க. அப்போ என்ன வரும், 7 × 100 700 சென்டிமீட்டர். ஸோ அப்போ 7 மீட்டர் அப்படிங்கிறத நமக்கு சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா நமக்கு 700 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். 700 அப்படிங்கிறது ஆப்ஷன் ஈல இருக்குது. ஸோ ஆப்ஷன் இ 700 சென்டிமீட்டர். அடுத்த கொஸ்டின், அளவிடப்படக்கூடிய அளவிற்கு டேஷ் என்று பெயர். இயல் அளவீடு, அளவீடு, அலகு இயக்கம். பார்த்தாலே போட்டுடலாம், ஆப்ஷன் ஆல் இருக்கக்கூடிய அளவீடு. 4வது கொஸ்டின் இருக்குது, சரியானதை தேர்ந்தெடு. ஸோ இந்த அதாவது தூரம், அதாவது என்ன சொல்லலாம், இந்த நீளம் இருக்கு இல்லையா, நீளத்தை வந்து அந்த ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பெருசுலேருந்து சிறுசு சூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ என்றைக்குமே பெருசு வந்து கிலோமீட்டர் எங்கே இருக்குது, எல்லாத்துமே கிலோமீட்டர் தான் இருக்குது. அதுக்கு அடுத்து என்ன இருக்குது, மீட்டர் இருக்கணும். அப்படி தானே. ஸோ மீட்டர் இருக்கணும், மீட்டர் தான் கிலோமீட்டராக வரும். அப்போ மீட்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ 3 ஆப்ஷனில் இருக்குது. அப்போ அதான் சரியான ஆன்சர். மற்ற எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த மீட்டர் அப்படிங்கிறது இல்லை. ஏல இல்லை, பியில் இல்லை, டிலையும் இல்லை. சியில் மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதாவது நீங்கள் இப்போ ரிவர்ஸில் போங்க, மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர். 10 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர், 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர். அப்போது ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடியதான் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர், ஆப்ஷன் இ. ஓகேவா. அடுத்த கொஸ்டின், 5 அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும்போது உனது கண்ணின் நிலை டேஷாக இருக்க வேண்டும். அளவிடும் புள்ளிக்கு செங்குத்தாக மேலே. இந்த இருக்கு பாருங்கள், அதுதான் சரியான ஆன்சர், ஆப்ஷன் பியில் இருக்கு இல்லையா, அதுதான் அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக. நீங்கள் ஸ்கேலை வந்து என்றைக்கும் பார்க்கும்போது அதாவது மேலேருந்து டேரெக்ட், அதாவது நேராக பார்க்கணும். ஓகேவா. எங்கேயுமே கோணக்கூடாது, இப்படி சாஞ்சோ இப்படி கூட 90 டிகிரியில் பார்க்கணும். பார்த்தா வந்து சரியான ஆன்சராக இருக்கும், ஆப்ஷன் பி அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக. அடுத்து கோடிட்டு இடத்தை நிரப்புக. எஸ்ஏ அலகு முறையில் நீளத்தின் அலகு என்னது, மீட்டர், எல்லாருக்கும் தெரியும். 500 கிராம் ஈக்குவல் டு டேஷ் கிலோகிராம். எவ்வளவு, 0.5 கிலோகிராம் அப்படி வச்சுக்கோங்க. வேறு என்ன சொல்லலாம்,
3வது கொஸ்டின் டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையில் உள்ள தொலைவு டேஷ் என்ற அலகால் அளவிடப்படுகிறது. நம்ம டெல்லிக்கும் சென்னைக்கும் எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிலோமீட்டர் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். கிலோமீட்டர் என்ற அலகால் அளவிடப்படுகிறது. 1 மீட்டர் ஈக்குவல் டு எத்தனை சென்டிமீட்டருப்பா? 100 சென்டிமீட்டர். 5 கிலோமீட்டர் ஈக்குவல் டு எத்தனை மீட்ரு? 1000 மீட்டர். 5000 மீட்டர். ஓகேவா? 5000 மீட்டர் அப்படிங்கிறது வரும் 5 கிலோமீட்டர்னா. ஸோ இந்த சரியாக தவறு அப்படிங்கிறது வேண்டாம், நம்ம டேரெக்டாக பொறுத்துக்கு போயிடலாம். பொறுத்துக்கு தான் கேட்பாங்க. இந்த இருக்குது பொறுத்துக்கு. ஓகேவா? முன்கையின் நீளம் என்னது? நம்ம முட்டிலேருந்து அந்த கீழே வரைக்கும் என்ன சொல்லுவோம்? 1 முழம் அப்படின்னு சொல்லுவோம். பூக்கடவே கேட்போம் இல்லையா? 1 முழம் பூத்தாங்க அப்படின்னா அளந்து தருவாங்க இல்லையா? நம்ம நடுவரிலேருந்து கீழே இந்த முட்டு வரைக்கும் அளப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது? 1 முழம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீளத்தின் எசையலகு என்னது? நமக்கு தெரிஞ்சது தான் மீட்டர். நேனோங்கிறது 10⁻⁻9 தான் என்னது? நேனோ. காலத்தின் எசையலகு என்னது? வினாடி. கிலோவின் எசையலகு என்னது? கிலோனா என்னது? 1000 கேட்பாங்க. 10⁻3 அப்படிங்கிறது வரும். ஓகே, முன்கையின் நீளம் முழம். அடுத்து நீளத்தின் எசையலகு என்னது? மீட்டர். அடுத்து என்னது? நேனோங்கிறது 10⁻9 காலத்தின் எசையலகு வினாடி. கிலோங்கிறது 10⁻³ ஸோ அப்போ இதுதான் சரியான ஆன்சர். 2 4 5 3 1ன்னு வரும். ஓகேவா? ஸோ பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இதோட முடிச்சுக்கலாம் வீடியோவை. இந்த மாதிரி முக்கியமான பாக்ஸ் கொஸ்டின் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தொடர்ந்து வீடியோவில் போடுவோம். அதுக்கு நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஸ்டினாக இருக்கும் இல்லையா? இதில் கொஸ்டினாக இருக்கக்கூடியது பூரா நம்ம பார்த்தது, நான் இந்த வீடியோவில் சொன்னோம் அதை பூரா மேக்ஸிமம் உங்களுக்கு தனியாக ஒரு பிடிஎஃப் ஃபைலாக வந்து டைப் பண்ணி கொஸ்டின் மார்க் கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோக்கு நல்லா சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனலில் இப்போ பார்த்த எல்லாத்தையுமே கொஸ்டினாக உங்களுக்கு வந்து ஃப்ரீ பிடிஎஃபாகவே கொடுப்பேன். ஓகேவா? டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.